ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்சுவல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நீங்களாகவும் திருவிழாவில் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எங்கள் ஊரில் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டே விளாக் தான் நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக அந்த லைட் செட்டிங் வந்து கவர் பண்ணி போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்ஃபிட் இதுதான். ஸோ நல்லா மேக்கப்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரகம் எடுக்கிறதுக்காக எல்லாருமே கிளம்பியாச்சு. அன்னதானம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ சிங்கிள் ஃப்ளீட் தான் விட்டுருந்தேன். இந்த சேரீ வந்து ஆல்ரெடி நான் ஒரு இதில் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் தான் பார்த்து போட்டிருந்தேன். நல்லா வந்துருந்தது. ஸோ மேக்கப்லாம் முடிச்சுட்டு சாமி வந்து கரகெடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் கிளம்பிட்டோம். அச்சுக்குட்டியும் லாவண்யாவுக்கும் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ட்ரெஸ் இந்த மாதிரி தான் போட்டிருந்தோம். 2 பேருமே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு கொட்டெல்லாம் அடிக்கவும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. 2 பேருக்குமே வந்து அவ்வளோ என்ஜாய்மெண்ட். எல்லாம் பாப்பா குட்டியெல்லாம் பார்த்துட்டு அக்கா எல்லோரும் இருந்தாங்க. ஸோ அதனால் விளையாடுறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் கரகெடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமி வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி கரகம் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம், ஊரெல்லாம் சுற்றிட்டு. ஸோ அதனால் குழந்தைங்க வேண்டுதல் போட்டிருப்பாங்க, பால் குடம் எடுக்கிறவங்கெல்லாம். அவங்க வந்து எல்லாம் கரகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பால் குடத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட நின்றுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு கரகம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ முடிச்சுட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் தீபாதனம்லாம் காமிப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த பூ முளைப்பாறையெல்லாம் வேண்டுதல் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு எல்லாம் பால் குடம் எடுக்கிறவங்களும் ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க. சாமி நிறைய பேருக்கு வரும். கரகம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதேவும் நாங்கள் எல்லாருமே சேஃபாக ஒரு இடத்துல நின்றுட்டுருப்போம். ஏன்னா சாமி ஆடுனாங்க அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாமி வந்து ரெடி பண்ணி மாலையெல்லாம் போட்டுட்டு கரகத்தை வந்து தூக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாமி வந்துச்சு அப்படின்னா ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ வராது, நிறைய பேருக்கு வரும். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் சேஃபாக ஒரு ஓரமாக நின்றுட்டுருந்தோம். அதனால் பெருசாக வீடியோவில் கவர் ஆகிருக்காது. கரகம் எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே பால் குடம் போகும். அப்புறம் வந்து பூ முளைப்பாரி, அதுக்கப்புறமா வந்து நாங்கள் தீபம் வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ சாமிக்கு பின்னாடி கரகம் வந்து கோயிலில் உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது பின்னாடியே சாமிக்கு பின்னாடி நாங்கள் தீபமும் எடுத்துகிட்டு போவோம். கரகம் செஞ்சு முடித்ததும் பார்த்திங்கன்னா அந்த பூசாரி தான் வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கோயிலில் வந்து வைப்போம். ஸோ அதை எடுக்கும்போது அவங்களுக்குமே பயங்கரமாக சாமி வரும். ஸோ சாமி வந்து பார்த்திங்கன்னா இந்த கை காலெல்லாம் வந்து வேப்பிலையிலே வந்து அலங்காரம் பண்ணுவாங்க, பூவிலே வந்து. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த பால் குடத்தில் வந்து இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறது. சாமியை வந்து இந்த மாதிரி ஊர்வலமாக ஒவ்வொரு தெருவுலையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. போகும்போது நாலா பக்கமும் சுற்றி முற்றி காமிச்சிட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. சாமி இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கோயில்லையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கரகம் பார்க்கறதுக்கே வந்து இந்த மாதிரி பூ வேப்பிலை பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும்.
அதுக்கப்புறம் சாமியை வந்து வேட்டெல்லாம் போட்டு நல்லா எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வர சமயம் இந்த குழந்தைங்க எல்லாம் பயந்துருச்சு. 2 பேர் ஓடிட்டு விளையாடிட்டு இருந்தாளுங்க. தம்பியும் எந்திரிச்சிட்டான் பையன் வந்துட்டு. ஏன்னா குழந்தைங்க யாரும் தூங்க மாட்டாங்க. ஏன்னா கொட்டு சத்தம் கொட்டெல்லாம் அடிக்கிறதுனால ஒரு 2 or 3 days வந்து யாரும் உறங்க முடியாது. ஸோ பசங்க எல்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடி கொட்டடிக்க அடிக்க அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் சாமி ஆடிட்டே வருவாங்க. நாங்கள் கரகம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பேக்கில் வந்து நாங்கள் விளக்கு எடுத்துகிட்டு வருவோம். எங்கள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த விளக்கு வந்து சாமிக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ 3 Star குரூப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் வந்து ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க தான் வருஷம் வந்து இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ அதையெல்லாம் நாங்களே தான் வச்சுக்கணும். ஏன்னா முளைப்பாரி போடுறவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படின்றதுனால. ஸோ நிறைய விளக்கு இது வரைக்கும் நிறைய வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுதான் பேர் வாசித்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக கொடுப்பாங்க. நாங்கள் வாங்கிட்டு அவங்களே எண்ணெய் திரி தீபம்லாம் ஏற்றி கொடுத்துருவாங்க. நாங்கள் கையில் வாங்கிட்டு சாமிக்கு முன்னாடி போகணும். ஸோ சாமி வந்து கரகத்தை உள்ளே வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் உள்ளே போய் சாமிகிட்ட வந்து விளக்க வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ முளைப்பாரி வந்து அவங்கவுங்க நேம்லாம் வந்து வாசித்து இந்த மாதிரி அவங்கவுங்க முளைப்பாரி தூக்கி கொடுத்துருவாங்க. நம்ம அலங்காரம்லாம் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக வந்து எடுத்து வச்சுக்கணும். செம்மையாக முளைச்சிருந்தது முளைப்பாரி வந்து. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டைப்பாக போட்டுருவோம். கும்மிலாம் அடித்து முடிச்சுட்டு ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 15 minutes அடிச்சுட்டு முளைப்பாரியை வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா தான் கோயில் முன்னாடி வந்து இறக்கி வைப்போம். முளைப்பாரியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாமி முளைப்பாரி அதுதான் போடுவாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து நார்மலாக போட்டுருவாங்க. ஸோ பசங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு மெல்ல மெல்ல தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு 2 மணி நேரம் ஆயிரும் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பசங்க எல்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. முளைப்பாரி எடுத்துகிட்டு எல்லா கோயிலையும் வந்து சுற்றிட்டு ஃபைனலாக கோயிலுக்கு முன்னாடி வச்சாச்சு. அதுக்கப்புறமா அக்னி சட்டி எடுப்பாங்க. ஒரு 3 மணி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அக்னி சட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து வருஷமே எடுப்பாங்க. அப்பா வந்து அக்னி சட்டிக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேண்டுதல் போட்டிருப்பாங்க அக்னி சட்டி எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் எப்படியும் ஒரு 30-40 சட்டியாவது வந்துடும். அக்னி சட்டி வந்து எல்லாம் லைனாக வந்து எல்லாம் ரெடி பண்ணி அக்னி சட்டியை வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதையும் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வரதுக்கே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும். ஃபுல்லாக வந்து தெருவாக போய் எல்லார் வீட்டில் எண்ணெய் ஊற்றுவாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு தான் வந்து ஏந்துவாங்க.
ஃபைனலாக ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் கோயில் பக்கத்துலேயே வந்து சட்டி எடுத்துருவாங்க. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து 2 டேஸாக வந்து அக்னி சட்டி எடுப்பாங்க அப்படின்றதுனால. ஸோ ஃபஸ்ட் நாள் திருவிழா தான் நான் போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.